காசாவை கைப்பற்றுவதற்கான ட்ரம்பின் திட்டத்துடன் தொடர்புடைய விரிவான வீடியோ ஒன்றை நான் செய்திருந்தேன். அதை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஜோர்தான் மற்றும் எகிப்துடன் அமெரிக்கா என்ன முன்மொழிவு செய்தது என்று. காசாவில் வசிப்பவர்களை அவர்களுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். அதை அவர்கள் ஏற்கும். இங்குள்ள பல யூடியூப் சேனல்களும், சில ஹிந்தி சேனல்களும், சில உருது சேனல்களும், அல் ஜசீரா உள்ளிட்ட சேனல்களும் அது நடக்காது என்று கூறின. இந்த ஜோர்தானும் எகிப்தும் பாலஸ்தீனர்களை அங்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்று கூறின. அதாவது எத்னிக் டிரான்சிங் என்று சொல்லப்படும் நிகழ்வை இந்த இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொள்ளாது. அரபு நாடுகள் ஒப்புக்கொள்ளாது. நான் அல் ஜசீராவின் அந்த விவாதத்தை கேட்டேன். நான் துல்லியமாக என்ன சொன்னேன்? இது நடக்கும் என்று சொன்னதன் காரணம் என்ன தெரியுமா? நேற்றைய வீடியோவில் நான் சொன்ன சில புள்ளிகளுடன் தொடர்புடையது. அதாவது நேற்று ஜோர்தான் ராஜா அமெரிக்காவில் ஜனாதிபதி ட்ரம்புடனும் ட்ரம்ப் நிர்வாகத்துடனும் விவாதம் நடத்தினார். அவரது ஒரு மந்திரி, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு காரணத்திற்காகவும் ஜோர்தான் பாலஸ்தீனர்களை அனுமதிக்காது என்று கூறினார். இஸ்ரேலுடன் போர் செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. இவை அனைத்தும் பெரிய ஹைலைட் செய்யப்பட்டு அல் ஜசீராவிலும் இங்குள்ள பல யூடியூப் சேனல்களிலும் வந்தன. இந்த ஜோர்தான் இஸ்ரேலுடன் போர் செய்யும் என்று. அமெரிக்க தளம் உள்ள நாடு அது. இதை யுக்திபூர்வமாக சிந்திக்க வேண்டும். முட்டாள்தனமாக கூச்சலிடுவது, இதேபோல் முட்டாள்தனமாக கூச்சலிட்டு ஈரான் எப்படி இஸ்ரேலுடன் போர் செய்ய முடியும் என்று கூறினார்கள். அந்த நாட்டின் பொருளாதாரத்தின் 40% ஆதரவை அமெரிக்க அரசாங்கமே செய்கிறது. மிக முக்கியமானது, ஜோர்தான் ராஜா என்ன சொன்னார்? முதலில் நாங்கள் 2000 குழந்தைகளை அங்கிருந்து கொண்டு வரலாம். பிறகு வேறு சில மீடியா ரிப்போர்ட்டுகள் வந்தன, 10 லட்சம் பேரை அவர்கள் அழைத்து செல்ல தயாராக உள்ளனர் என்று. அதாவது காசாவில் உள்ள மக்கள் தொகையில் பாதி அவர்களை எகிப்து அழைத்து செல்ல தயாராக உள்ளது. வேலை மீண்டும் தொடங்கப்பட்டது. அதன் காரணம் என்ன? ஜோர்தானின் பட்ஜெட்டரி ஆதரவு பொருளாதாரம். அதில் 20% அமெரிக்க அரசாங்கம் நேரடியாக வழங்குகிறது. அமெரிக்க அரசாங்கம் நேரடியாக அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? முதல் காரணம் இஸ்லாத்தை சீர்திருத்த வேண்டும். ஏனென்றால் இந்த கிங் அப்துல்லா என்று சொல்லப்படுவது இந்த நபி முகம்மதின் முதல் உறவினர் என்று கூறப்படுகிறது. மிக நெருக்கமான உறவினர் என்று கூறப்படுகிறது. உறவினரே இஸ்லாத்தை சீர்திருத்த வேண்டும். அதாவது காட்டுமிராண்டி முறையில் செல்லக்கூடாது. அதற்காகவே அமெரிக்கா நிதியளிக்கிறது. அந்த நிதி, அந்த அரசாங்கம், US எய்டு உள்ளிட்ட அனைத்தும் ஜோர்தானின் பொருளாதாரத்தில் 40% ஆதரவை அமெரிக்கா வழங்கியது. அங்குள்ள மக்களுக்கு மருத்துவம் அனைத்தும். நீங்கள் எடுத்து பாருங்கள், இதற்குள் ஒவ்வொரு ரிப்போர்ட்டுகளும் வருகின்றன ஜோர்தான் பொருளாதாரம் தொடர்பாக. அதேபோல் அங்குள்ள சாலைகள், அவற்றை சரி செய்வதற்கும் டார் செய்வதற்கும், அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதற்கும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும், அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதற்கும், ஒரு நேர உணவு கொடுப்பதற்கும், அங்குள்ள மருத்துவர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் சம்பளம் கொடுப்பதற்கான பாதி அமெரிக்க ஆதரவு தான். அமெரிக்கா எவ்வளவு பவர்ஃபுல் நாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரம்ப் சொன்னது போல், நான் சொன்னதை கேளுங்கள், இல்லை என்றால் பண்டத்தை நிறுத்தி விடுவேன் என்று. பயந்து போனார்கள். இதைத்தான் சிம்பிளாக நான் சொன்னேன். அமெரிக்கா சொல்வதை பின்பற்றுவதுதான் போதுமானது. எகிப்து அவர்களை அங்கு அழைத்துச் செல்லும். அமெரிக்கா முதலீடு செய்து அவர்களுக்கு புதிய வீடுகள் மற்றும் திட்டங்களை உருவாக்கி கொடுத்தது. 10 லட்சம் பேர் எகிப்தில் நுழைய வேண்டும். எகிப்தின் பொருளாதாரமும் இதேபோல் தகர்ந்து விட்டது. அதை மீண்டும் கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் கடன் கொடுத்தன. ஆனால் அது போதாது. அவர்களுக்கு அமெரிக்க உதவி தேவை. இதைத்தான் நான் சொன்னேன், அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல் நாடு என்று. அவனுடைய கையில் பணம், அவனுடைய கையில் ஆயுதம். எகிப்து ஆயுதங்கள் வாங்க அமெரிக்கா பணம் கொடுத்து அங்கிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது. இந்த 2 நாடுகளும் இப்படித்தான் செய்கின்றன. அங்குள்ள பாதுகாப்பு படைகளுக்கு போலீஸ், இராணுவம் கொடுக்கப்படும் சம்பளத்தில் 12% அமெரிக்க நிதியில் இருந்துதான். இங்குள்ள சூடான பதில்களுக்கு என்ன காப்பி? நீங்கள் அதன் பட்ஜெட்டை பாருங்கள். நான் இதை சொல்லவில்லை, நீங்கள் விவரமாக வாசித்து பாருங்கள். எல்லாம் இணையத்தில் கிடைக்கும். அமெரிக்கா எத்தனை சதவீதம் உதவி செய்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு ட்ரம்ப் சொன்னதை கேட்காவிட்டால் அதை அழித்து விட மாட்டாரா? அமெரிக்காவின் அடுத்த அச்சுறுத்தல் என்ன? சூயஸ் கால்வாயை கைப்பற்றுவேன் என்று சொன்னார். பயந்து போனார்கள். காரணம்,
சூயஸ் கால்வாய்தான் எகிப்தின் முக்கிய வருமானம். ஹூத்திகளின் பிரச்சனையால் அவர்கள் சிக்கினர். இப்படித்தான் விஷயங்கள். அதனால்தான் நான் முன்பு வீடியோவில் சொன்னேன், எகிப்து கதவை திறந்துவிடும் என்று. இஸ்ரேல் தாக்கும்போது இந்த மக்கள் அனைவரையும் எகிப்து வழியாக வெளியேற்றி ஜோர்தானுக்கு அனுப்பும். இதுதான் நடக்கப் போவது. துல்லியமாக சொன்னால் இந்த இரண்டு நாடுகளும் இதை பின்பற்றுவதுதான் போதுமானது. அமெரிக்கா காசாவை கைப்பற்றிய பிறகு அதற்கு ரிவர் என்று புதிய பெயர் சூட்டப்படும். துபாய் மற்றும் சிங்கப்பூரை விட பெரிய டெஸ்டினேஷனாக மாற்றப்படும். இதுதான் அங்கு செயல்பாடுகள் தொடங்கப்படும். துல்லியமாக சொன்னால் பாலஸ்தீன் என்ற நாடு இல்லாமல் போகும். இரண்டாவது படி மேற்கு கரையில் இருக்கும். முதலில் அலெக்சாண்ட்ரியா இஸ்ரேல் என்று அறிவிக்கப்பட்டது. வரும் ஒரு வருடத்திற்குள் இஸ்ரேல் தற்போதையதை விட 100 மடங்காக விரிவாக்கப்படும். காரணம், சிரியாவின் இந்த பகுதி, லெபனானின் இந்த பகுதி சேர்க்கப்படும். இது சரியான நேரம். யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஈரான் மௌனம் ஆகிவிட்டது. ஈரான் பயந்து விட்டது. அமெரிக்கா அதன் தலையில் குண்டு வீசும் என்று. இஸ்ரேல் அதை முடித்துவிடும் என்று பயந்தது. ரஷ்யா உக்ரைனில் ஈடுபட்டுள்ளது. சீனா வரிகளில் ஈடுபட்டுள்ளது. உலகில் அரபு நாடுகளான UAE, சவுதி அரேபியா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நிற்கின்றன. சரியான நேரம் இதுதான். அங்குள்ள ஒரு ரிபப்ளிகன் கட்சி தலைவர் சொன்னார், பைபிளின் தீர்க்க தரிசனம் இது, யார் எதிர்த்தாலும் நாங்கள் இதை செய்வோம் என்று. இந்த ஜெர்மனியின் ஷோல்ட்ஸோ, இம்மானுவேல் மாக்ரோன் அல்லது எந்த ஐரோப்பிய நாடும் அமெரிக்காவுக்கு எதிராக கை தூக்க முடியுமா? காரணம், இந்த நாடுகள் அனைத்தும் ட்ரம்பை பயப்படுகின்றன. எப்பொழுது வரிகள் தலையில் வைக்கப்படும் என்று தெரியாது. இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரான்ஸை பற்றிய ஒரு பயங்கரமான நிகழ்வை சில சாட்டலைட் சேனல்கள் சொன்னபோது நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. இந்திய இராணுவத்தின் 2 ரெஜிமெண்டுகள் மற்றும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி கீழே வந்த கமெண்ட் இது. இந்திய இராணுவத்தின் 2 ரெஜிமெண்டுகள் மற்றும் விமானப்படையின் 2 ஸ்குவாட்ரன்கள் கொண்டு பிரான்ஸை தோற்கடிக்கலாம். அவர்களின் டெக்னாலஜி ஹை எண்ட் ஆகும். பிரெஞ்சு பிரான்ஸை விட இந்திய இராணுவம் மேலானது. இந்திய இராணுவத்தில் சில சமூகங்களுக்கு ஆர்வம் இல்லாவிட்டாலும் இந்திய இராணுவத்தின் திறன் உலகம் முழுவதும் அறியப்பட்டதே. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள்.